12th எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஹை மார்க்ஸ் எடுத்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சின்சியாரிட்டிக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் நீங்கள் ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை நல்லா பூஸ்டப் பண்ணுங்கள். அதுவே லோ மார்க்ஸ் எடுத்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். குழந்தைங்க வந்துட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. மேபி வெளியில் காமிச்சிக்காம கூட இருக்கலாம். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக தயவு செய்து அந்த குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இல்லை கம்பேர் பண்ணாதீங்க. முக்கியமாக மார்க்ஸ் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு எவ்வளோ மார்க்குன்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு குழந்தைங்களையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்காதீங்க. விடுப்பா, இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் எடுத்து காமிச்சிடலாம், உனக்கு நான் எப்பயுமே துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் சப்போர்ட்டிவாக பேசுங்க. இந்த சமயத்தில் அது அவங்களுக்கு ரொம்பவே தேவையாக இருக்குது.